நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இரண்டாயிரத்து 26 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்தை எதிர்கொள்ள உள்ளது. 5ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் நடக்க உள்ளது. இரு அணிகளும் இறுதிப் போட்டிக்கு முன்னேற தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. செவ்வாய்க்கிழமையன்று இந்தியாவில் பிற்பகல் 3:20 மணி முதல் மாலை 6:47 மணி வரை சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. இங்கிலாந்திற்கு எதிரான முக்கியமான அரையிறுதிப் போட்டியில் விளையாட உள்ளதால் நல்ல நேரத்தில் பயிற்சியை தொடங்க வேண்டும் என இந்திய அணியினர் கருதி சந்திர கிரகணம் காரணமாக பயிற்சி 1 மணி நேரம் தள்ளி வைக்கப்பட்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு அகமதாபாத்தில் நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னதாக ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் கம்மின்ஸ் பேசியபோது மைதானத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான இந்திய ரசிகர்களை தங்களது ஆட்டத்தின் மூலம் அமைதியாக்குவதை விட சிறந்த உணர்வு வேறு எதுவும் இல்லை என்று அவர் கூறியிருந்தார். அவர் சொன்னது போலவே ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றி இந்திய அணி ரசிகர்களை அமைதியாக்கியது. இந்நிலையில் இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் சாம் கரன் அரையிறுதிப் போட்டி குறித்து பேசியிருந்தார். இந்தியாவில் வைத்து இந்திய அணியை எதிர்கொள்ள வேண்டும் என்பது ஒரு மிகச் சிறப்பான அனுபவமாக இருக்கும். வான்கடே மைதானத்தில் ரசிகர்களின் சத்தம் அதிகமாக இருக்கும். அதனை நாங்கள் ஒரு சிறந்த வாய்ப்பாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். மைதானத்தில் உள்ள ரசிகர்கள் அமைதியானால் இங்கிலாந்து அணி சிறப்பாக செயல்படுகிறது என்று அர்த்தம். அந்த நேர்மறையான எண்ணத்துடன் தான் நாங்கள் களம் இறங்குகிறோம் என்று தெரிவித்தார். சாம் கரனின் இந்த கருத்து கம்மின்ஸ் பேசியதை நினைவூட்டுவதால் பலரும் இது அது இல்ல என சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இங்கிலாந்து அணி வீரர் வில் ஜாக்ஸ் 7 போட்டிகளில் 191 ரன்களுடன் 63.66 சராசரி வைத்துள்ளார். மிடில் ஆர்டரில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வில் ஜாக்ஸ் ஸ்பின் பவுலிங்கிலும் எதிரணிக்கு தொந்தரவாக இருந்து வருகிறார். சாஸ் பட்லர், பிலிப் சால்ட் ஆகிய அதிரடி வீரர்கள் இந்த உலகக்கோப்பை போட்டியிலும் பெரிய அளவில் ரன்களை குவிக்கவில்லை என்றாலும் வில் ஜாக்ஸ் அணிக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். அதனால் அரையிறுதிப் போட்டியில் வில் ஜாக்ஸ் இந்திய அணிக்கு பெரும் சவாலாக இருப்பார் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் முன்னாள் இங்கிலாந்து அணியின் கேப்டன் மைக்கேல் வாகன் அரையிறுதிப் போட்டி குறித்து பேசியபோது இந்தியாவை இங்கிலாந்து அணி தோற்கடிக்கும் எனவும் இந்தியாவின் நம்பர் 1 சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி 12 விக்கெட்டுகளுடன் சராசரி 15.33 எகனாமி 7.66 என வைத்திருந்தும் எதிரணிகளால் அடித்து நொறுக்கப்படுகிறார் என அவர் விமர்சித்துள்ளார். இந்தியாவை விட இங்கிலாந்திற்கு சிறந்த சுழற்பந்து தாக்குதல் உள்ளது. சக்கரவர்த்தி எப்படி பந்து வீசுகிறார் என அனைவரும் கண்டுபிடித்து விட்டனர். டாவ்சன், ரஷீத் மற்றும் வில் ஜாக்ஸ் ஆகியோர் சுழற்பந்து வீச்சில் இந்த தொடரின் சிறந்த பவுலர்கள். இங்கிலாந்தின் ஃபீல்டிங்கும் அபாரமாக உள்ளது. ஆகவே இங்கிலாந்து அணி இந்தியாவை வீழ்த்தும் என மைக்கேல் வாகன் கருத்து தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு 2022 T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதியது. அப்போது இந்தியா 168 ரன்கள் குவித்தது. ஆனால் இங்கிலாந்து அணி ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் 15வது ஓவரிலேயே ஆட்டத்தை முடித்து சுலபமாக வெற்றி பெற்றது. இந்த வீடியோ இணையத்தில் பரவி வரும் நிலையில் அது வேற கண்ணு முன்னாடி வந்து போகுதே என இந்திய அணி ரசிகர்கள் கமெண்ட் அடித்து வருகின்றனர். இன்னும் சிலர் அந்த அரையிறுதி போட்டிக்கு இம்முறை இந்தியா பழி தீர்த்து பழைய கணக்கை முடிக்கும் என்றும் இந்திய அணிக்கு ஆதரவாக சிலர் கமெண்ட் அடித்து வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.